வணக்கம் யூடியூப் நண்பர்களே, யூனிக் ஆட்டோக்கு அது உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போது இந்த வீடியோ ஒரு சைக்கிள் பேட்டரிங்க. இது வந்து ஒரு பிராண்டட் சைக்கிளினுடைய பேட்டரி. இது யூஸ் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த பேட்டரி வந்து. ஸோ இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அதை யூஸே பண்ணலைங்களா அதை வந்து. ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே எடுக்காதனால பேக்கே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் செல்லாக இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணலாம் சார்ஜ் பண்ணிவிட்டு. பட் இந்த மாதிரி பேக்காக அசம்பிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அது எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும், ஏன் டிஸ்சார்ஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு குரூப்பாக நம்ம வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறோமா, ஒரு சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த பிஎம்எஸில் கனெக்ட் ஆகும். ஸோ ஓகே, இந்த பிஎம்எஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லெல்லாம் வந்து வேக்கப் பண்ணும். ஸோ அதாவது வேக்கப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்லுடைய வோல்டேஜை வந்து மானிட்டர் பண்ணணும். இப்போ இந்த செல்லுடைய வோல்டேஜை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னா என்ன வோல்டேஜ் இருக்குது, பேலன்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் வந்து கண்காணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிஎம்எஸ் வேலை செய்யறதுக்கு பவர் தேவை. ஓகேங்களா? அப்போ இந்த பவர் வந்து எங்கேருந்து எடுக்கும், இந்த செல்லுலேருந்து தான் எடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த செல்லுலேருந்து எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மில்லி வோல்ட் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா வோல்டேஜும் வந்து எடுத்துட்டு இந்த பிஎம்எஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட்டில் போயிடும். அதுக்கு தேவையான வோல்டேஜ் இல்லைன்னு ஸ்லீப் மோட்டில் போயிடுச்சுன்னா, ஸோ மீதி இருக்க செல்லெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டே போயிடும், பிலோ வோல்டேஜ் போயிட்டு. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ பேட்டரியை மட்டும் அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். இல்லைங்களா? ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதனால இந்த ஒரு குரூப் வந்து இங்கே மாற்றிருக்கேன் பாருங்க. இந்த குரூப் வந்து போயிடுச்சு ஃபுல்லாக, டோட்டலாக வந்து காலி. அடுத்து இதில் வேறு என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ். ஸோ இந்த பிஎம்எஸ்லாம் வந்து புது பிஎம்எஸ் போட்டிருக்கோம். இந்த வாட்டர் ப்ரூஃப் டெய்லி பிஎம்எஸ் வந்து போட்டிருக்கோம். இதில் இருந்த பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இல்லை, ஒரு பேர் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு பால் கோடு மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான். இந்த பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பிஎம்எஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேலன்ஸ் பண்ணுமா பண்ணாதான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேலன்சிங்லாம் வந்து இது அந்தளவுக்கு பண்ணாது. ஸோ இதில் மெயினாக சொல்கிறேன் பாருங்கள், இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் ப்ரோவே இல்லை. இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா? இதில் பாருங்கள் தனியாக டெம்பரேச்சர் ப்ரோப் இருக்குது பாருங்கள், டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு யூனிட் இருக்குங்க. ஸோ டெம்பரேச்சரையும் வந்து இது வந்து மானிட்டர் பண்ணோம். ஸோ நான் ஏன் இந்த வாட்டர் ப்ரூஃப் பிஎம்எஸ் இது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இதுவும் பிஎம்எஸ் தான், இதுவும் பிஎம்எஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னா, ஸோ அப்போ இது வாட்டர் ப்ரூஃப் இருந்தால் என்ன இருக்குது, இது வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். பட் இதுக்கு சொல்கிற பாருங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, வாட்டர் ப்ரூஃப் இருந்தால் என்ன இருக்குது, இல்லைன்னா என்ன இருக்குது, உள்ளே தண்ணியாக போகுது. அப்படி கிடையாதுங்க. இதனுடைய இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக சொல்கிறேன் பாருங்க, ஜென்ரேஷன் ஆஃப் த ஐசி, ஜென்ரேஷன் ஆஃப் த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எஸ்க்கு உண்டான வேலைகள், அதனுடைய நுணுக்கமான வேலைகளை வந்து அது பர்ஃபெக்டாக செய்கிற மாதிரி அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ப்ரோப் இல்லை. ஸோ இந்த அப்டேட்டட் பிஎம்எஸில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ப்ரோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. இதில் இருக்கக்கூடிய சிப் செட் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிப் செட்டுங்க, இந்த சிப் செட் வந்து இதில் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது அந்த லாஸஸ்லாம் பிஎம்எஸ்னால ஒரு குறிப்பிட்ட லாஸ் ஏற்படும் இல்லைங்களா, அந்த லாஸ் எல்லாம் வந்து இது வந்து மினிமைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த சிப் செட்டு, அந்த பவர் கன்சப்ஷனு, அந்த பேலன்சிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் பிஎம்எஸ் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போத்தி இருக்கிறது வந்து. ஸோ அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் போது இது எழுதும்போது நிறைய இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. இதுதான் பிஎம்எஸ் நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணுன்றது. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் ஹோல்டரோ எதுவுமே வந்து இங்கே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி போட்டு அப்படியே வந்து மேலே இது பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்க அந்த கம்பெனி அவங்க பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தாங்க. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்குள்ளே உட்காரக்கூடிய மாடலுங்க. சைக்கிளினுடைய அந்த இன்னர் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, டியூபு, அதுக்குள்ளே உட்காரக்கூடிய மாடல்ன்றதுனால இது ஃபுல்லாக ஸ்பேஸ் இதுவாக பண்ணேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் கொடுக்கும்போது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டைமென்ஷன்ஸ் மாறக்கூடாதுன்றதுனால தான். ஸோ நம்ம இதில் வந்து எந்த செல் ஹோல்டர் அதெல்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஓகேங்களா? சரிங்க, அது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.